வணக்கம், இது உங்கள் டெக் லேப். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது SSID பாஸ்வேர்டை QR கோட கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்ண போகிறோம். SSID பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட WLANல இருக்கிற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தான். அதை வந்து நம்ம QR கோட கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்ண போகிறோம். இந்த ட்ரிக்ஸ் தான் மோஸ்ட்லி யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அடுத்தவங்க சொல்லணுன்றதை விட உங்களுக்கு QR கோட கன்வெர்ட் பண்ணி நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டா அதை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். SSID பாஸ்வேர்டை நம்ம இப்போ QR கோட கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. நான் இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா QIFI.orgன்னு கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அந்த வெப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் SSID பாஸ்வேர்டு இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. நான் என்னோடய SSIDயும் பாஸ்வேர்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களோட WLANோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் ஜென்ரேட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு QR கோட் வந்துடும். இது நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் பிரிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிரிண்ட்டு பண்ணிக்கிறேன். நான் PDF பிரிண்ட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த PDF பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணுறது மூலமா இந்த லாகின் ஐடி வந்து உங்களுக்கு மொபைல்லேயே வந்துடும். அதாவது SSID வந்து R1 இருக்குது, பாஸ்வேர்டு வந்து டெக் லேப் சேனல்னு இருக்குது. இந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண தேவையில்லை. இந்த QR கோடை ஜஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணாலே போதும், நம்மளுக்கு மொபைலில் வந்துடும். இப்போ நான் ஒரு டெமோட பார்ப்போம். இப்போ என்னோடய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நான் லாகின் பண்ண போகிறேன். இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் வந்து WiFi ஆஃபில் இருக்குது. ஒரு QR கோடு மூலமாக SSIDயும் பாஸ்வேர்டும் நான் வந்து என்னோடய மொபைலில் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். இந்த QR கோடை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த QR கோடோட லிங்க் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த QR கோடை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற QR கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக அந்த SSID பாஸ்வேர்டு என்னோடய மொபைலில் கான்ஃபிகர் ஆகிடும். கீழே ஒரு ஓப்பன் இன் செட்டிங்னு இருக்கும். நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேர்ன் ஆன் பண்ண கேட்கும். ஜஸ்ட் அலோன் கொடுத்தாலே போதும். இப்போ என்னோடய WiFi வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் R1 சொல்லிட்டு கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்ப்போம். யூடியூப்பில் பார்ப்போம். உதாரணத்தை நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணிப்போம். டெக் லேப். டெக் லேப் தமிழ்னு கொடுத்துக்கிறேன். டெக் லேப் தமிழ் கொடுத்தா நம்மளோட சேனலோட லிங்க் வந்துடும். நீங்கள் நம்மளோட சேனலை சர்ச் பண்ணுறதா இருந்தாக்கா டெக் லேப் தமிழ் கொடுத்தாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து லிங்க் வந்துடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் நம்மளோட சேனலில் போகலாம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்து நீங்கள் கெயின் பண்ணிங்க. Thank you for watching.